அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ஏங்க நீங்கள் யாரோட ஒன்றா போங்க, யாரோட ஒன்றா வாங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நான் யோக்கியன்னு வெளில வந்து சொல்லிட்டு தெரியாது. அதுதான் சார் கேள்வி எழுது. இவ்வளோதான் நான் சொல்வேன். எந்த விஷயத்துலையுமே நீங்கள் யோக்கியர் கிடையாது. அந்த புலி படத்தை வருமானம் மறைச்சதுலேருந்து, காருக்கு வரி கட்ட மாட்டேன்னதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ராடு. அதனால் தயவு செஞ்சு நான் யோக்கியம், அரசியலை திருத்த போகிறேன், நான் வந்து 500 கோடியை விட்டுட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் கதை விடாதீங்க. இவ்வளோதான் நான் சொல்வேன். என்ன ஒன்று இப்போ நயினார் அவர்கள் சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏண்டா அன்னைக்கு நான் சொன்னப்போ என்னை எல்லாரும் விட்டு ஏறினீங்களடா, இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படின்பாரு அவர். என்ன இதெல்லாம் இதில் வேற இவங்களாம் பார்த்தீங்களா என்ன கெத்து காமிச்சார். இது என்னையா கெத்து? எது வந்து கெத்து, எது கட்ஸு அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு சமுதாயம் ஓடி நிற்குது. நீங்கள் யாரா இது பாருங்க, நீங்கள் வந்து இவங்களோட வாங்க, இல்லை அவங்களோட வாங்க, இல்லை தனியாக போங்க, அதை பற்றிலாம் நான் கேள்வியே கேட்கல. ஆனால் ஊரை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜனங்க முட்டாள்கள் இல்லை. ஜனங்களை முட்டாள் நினைச்சா அவன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் முட்டாள். போதுமா?